கமல்ஹாசன் அப்படின்னாலே பிரம்மாண்டத்துக்கும் புதுமைக்கும் பஞ்சம் இருக்காதுங்க. அப்படிப்பட்ட கமலஹாசன் ஒரு வீடு கட்டுறாருனா அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் புதுமையாகவும் இருக்கும். 250 கோடியில் கமல் கட்டக்கூடிய பிரம்மாண்ட வீட்டை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, நடிகர் கமலஹாசன் இப்போ ஒரு பிரம்மாண்டமான பேலஸ் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காருங்க. அதுவும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பயணம் பண்ணவங்க பல பேர் பிரம்மாண்டமான இண்டிவிஜுவல் ஹவுஸை பார்த்து வியந்திருப்பீங்க. அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான வீடுகள் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகமாக நிறைந்திருக்குங்க. ஆனால் இப்போ கமல் கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு அப்படின்றது பிரம்மாண்டத்தோட உச்சங்க. அதை பார்த்தாலே அசந்துருவீங்க. அந்தளவுக்கு ஒரு கோட்டை மாதிரி கோட்டை சுவர் எழுப்பி அதுக்கு நடுவில் கட்டியிருக்காரு. அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். உலக நாயகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய கமலஹாசன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினருங்க. அவருடைய படங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் அவருடைய தனித்துவத்தை காட்டும். ஒரு படத்தோட சாயல் இன்னொரு படத்தில் இருக்காது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்திலையும் அவர் தனித்துவத்தை அவருடைய நடிப்பையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுல வல்லவருங்க. அதே சமயத்தில் இவர் இயக்கக்கூடிய படமாக இருந்தாலும் இவர் நடிக்கக்கூடிய படமாக இருந்தாலும் புது வகையான டெக்னாலஜி ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா அதை முதல்ல இந்தியாவுக்கு கொண்டாடக்கூடிய ஒருத்தராக டெக்னாலஜியை தேடி தேடி அந்த புதுமைகளை கண்டுபிடிச்சி அதை தன்னோட படத்தில் உபயோகப்படுத்துறதுல இவர் ஒரு வல்லவர்னே சொல்லலாங்க. அப்பேற்பட்ட கமலஹாசன் இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டாமல் இருந்தாருங்க. இதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டப்பட்ட வீடை வாங்கி அதில் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இன்றைக்கி தாங்க அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 71வது வயசில் தனக்குன்னு ஒரு வீடு கட்டியிருக்காருங்க. அதுவும் 250 கோடி செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காரு. அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. அந்த வீட்டை கிட்ட போய் காமிக்கிறேன். அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய உத்தண்டி அப்படின்ற பகுதியில் தாங்க கமலஹாசன் அவருடைய பிரம்மாண்ட பங்களா இப்போ கட்டப்பட்டு வருது. கிட்டத்தட்ட இந்த வீடு 3 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருது. இன்னும் முழுமையாக முடிக்கப்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு. சாதாரணமாக அந்த வேலைகளை முடிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து மிக பிரம்மாண்டமாக கட்டிக்கிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த வீடு 3 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருது அப்படின்றத. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மதில் சுவர் அனைத்துமே பார்த்திங்கன்னா கோட்டை சுவர் மாதிரி கிட்டத்தட்ட 30 அடி உயரத்துக்கு கட்டியிருக்கிறாங்க. அது எதனால அவ்வளோ உயரத்துக்கு கட்டியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய இடங்க. கமலஹாசனோட வீட்டிலேருந்து கடற்கரையை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற காட்சி தான். இங்கேருந்து கமலோடைய வீடு என்ன பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோடைய காம்பவுண்ட் சுவர் அதாவது மதில் சுவர் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி கம்பி மாதிரி தெரியுது பாருங்க நேராக. இது வந்து ஒரு மதில் சுவர். கிட்டத்தட்ட 30 அடி உயரம் உள்ள ஒரு மதில் சுவருங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மதில் சுவர் உள்ளே தெரியுது பாருங்க. அது வந்து 25 அடி உயரம் உள்ள மதில் சுவர். இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கேப் விட்டுருக்குறாங்க. உள்ள அந்த 25 அடி மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து 25 அடி உயரத்துக்கு அதிகப்படுத்தி அது ஃபுல்லாகவே மணலை வச்சு ரெப்பியிருக்காங்க. 25 அடி உயரம் இருக்குது. அதை தாண்டி வெளியில் 30 அடி உயரத்துக்கு ஒரு மதில் சுவரும் கட்டியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம அப்படியே உள்ளே பார்த்தோன்னா பிரம்மாண்டமான பங்களா தெரியுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வட்டமாக ஒரு சிமெண்ட் தொட்டி தெரியுது பாருங்கள் உள்ளுக்குள்ளே. அது வந்து ஒரு நீச்சல் குளங்க. நீச்சல் குளம் கடற்கரை ஓரமாகவே அமைச்சிருக்காரு. இந்த நீச்சல் குளத்தை தாண்டி அப்படியே உள்ளே பார்த்தோன்னா கமலஹாசன் அவருடைய பிரம்மாண்ட வீடு உங்களுக்கு காட்சியளிக்குங்க. அந்த வீட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு முன்னாடி பெரிய கிரவுண்டு மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த 25 அடி உயரத்தில் மண் அடித்து ரெப்பியிருக்காரு பாருங்கள். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெளிநாட்டு தரம் உள்ள ஒரு திரையரங்கம் இதுக்கு அடியில் இருக்குதுங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங்கும் இதுக்கு அடியில் இருக்குதாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திரையரங்கம் இந்த 25 அடி கீழே இருக்குது. மேலே இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு புல்வெளியாக மிகப்பெரிய அளவில் ஒரு கார்டன் ஸ்பேஸாக அமைக்க போகிறாங்களாம். அதை தாண்டி அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே வீட்டை பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இப்போ 2 தளங்கள் தெரியும். மொட்டை மாடியில் ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. அது கீழே உங்களுக்கு 2 தளம் தெரியுது. மொத்தமாக இந்த வீடுன்றது 4 தளங்க. ஏன்னா 25 அடி உயரத்துக்கு முன்னாடி இவங்க மண்ணை ரெப்பி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை உண்டு பண்ணதுனால உங்களுடைய வீட்டோடைய முழு பிரம்மாண்டத்தை இங்கேருந்து பார்க்க முடியல. ஏன்னா இது வீட்டோடைய பின்புறம். வீட்டோடைய முன்புறம் அப்படின்றது மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. வீட்டோடைய 2வது தளத்துக்கே கார் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்மளால் அந்த பக்கம் போக முடியாத காரணத்தினால வீட்டோடைய முன்புறத்தை நம்மளால் முழுமையாக பார்க்க முடியலைங்க. இருந்தாலும் வீட்டோடைய பின்பகுதி அதாவது கடற்கரையை பார்த்த மாதிரி என்ன பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த முன்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 4 தளங்களும் 2வது தளத்துக்கே கார் வரக்கூடிய அந்த பார்க்கிங் வசதியும் சேர்த்து அந்த வீட்டை பார்க்குறப்ப மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்குதுங்க. எதுலேயுமே பிரம்மாண்டத்தையும் புதுமையும் புகுத்தக்கூடிய கமலஹாசன் தன்னுடைய 71வது வயசில் தனக்குன்னு ஒரு வீடு கட்டுறாருன்னா அந்த வீட்டை என்ன மாதிரி பார்த்து
பார்த்து பார்த்து ரசனையோட கட்டுவார் அப்படின்றத நினச்சி பாருங்க. அதனால தான் இந்த வீட்டை கட்டக்கூடிய கால அவகாசம் அப்படின்றது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை கடந்து போய்கிட்டு இருக்கு. மிக விரைவிலேயே இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டு கமலஹாசன் அவர்கள் இந்த வீட்டில் குடியேறுவார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. உண்மையிலே கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதிச்ச அனைத்து பணங்களையுமே சினிமாவுக்காகவே அவர் முதலீடு செஞ்சாருங்க. தன்னுடைய 71வது வயசில் அவருடைய கடைசி காலத்தில் இப்போ தான் அவர் தனக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டியிருக்காரு. உண்மையிலேயே கமலஹாசன் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க.